வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஆ, கார்த்திக்? நல்லா இருக்கேன் சார். சார், பியூஷ் கோயல் சென்னை வந்திருக்காரு. சீட் ஷேரிங் தொடர்பா எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க போறாரு. 60க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கேட்டு நெருக்கடி கொடுக்க போறதா செய்திகள் வருது. இந்த விஷயங்கள் என்ன மாதிரி குளறுபடி ஏற்படுத்தும்? பியூஷ் கோயல் வந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததுதான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. காலையில இருந்து கூட்டம் நடந்துட்டு இருக்கு. மத்தியானம் வந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக பிரமுகர்களை சந்திக்க போறாரு. ஆனால் இந்த ஃபார்முலா இருக்குல்ல, அதாவது கம்பார்ட்மெண்டல் கூட்டணி, எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க, நாங்க இவங்களுக்கு கொடுத்துட்றோம், இது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க. ஏற்கனவே 25 வருஷத்துக்கு முன்னாடி திமுக கூட்டணியில் பிஜேபி இருந்தது. 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு நெருங்கிய தொடர்புல வந்து ப. சிதம்பரம் இருந்தார். தனியாக கட்சி வச்சிருந்தாரு, ஜனநாயக காங்கிரஸ்னு அதுக்கு பேரு. அவருக்கு பிஜேபியோட உறவு கொண்டாடுறதுல அவருக்கு இஷ்டம் இல்லை. அதனால கூட்டணின்னாரு. அதாவது திமுகவோடு ப. சிதம்பரம் கூட்டணியில் இருப்பாரு, திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருக்கும். இப்படியான ஒரு ஒப்பந்தம். அது 10 பைசாக்கு தேரல. அது பெரிய ஃபெயிலியர், அட்டர் ஃபெயிலியர். என்ன காரணம்னா, கூட்டணி என்பது தொகுதி பங்கீடாக இருந்தாலும் தொண்டர்கள் இணைந்து பணியாற்றணும். ஓட் ஷேர் இருக்கு. மேஜரா ஒரு ஊர்ல நமக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு, நம்ம கூட்டணி கட்சிக்கு அந்த ஓட்டு அப்படியே விரியாம கிடைக்கணும். அப்பதான் பயன். ஆனா இந்த கூட்டணி கம்பார்ட்மெண்ட்ல எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க அவங்களுக்கு கொடுத்துறோம், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அது அதிமுகவுக்கு நன்றாகவே தெரியும். அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா பாரதிய ஜனதாவுக்கான ஆசை என்னன்னா, ஆசைன்னு சொல்றதை விட கூட அது ஒரு யதார்த்தம். அதிமுகல இருந்து பிரிந்து போனவங்க, நீக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஒன்னா சேரணும். அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இப்ப வந்து ஓபிஎஸ்ஓ, டிடிவியோ, கேசிபியோ நிறைய பேர் வெளியில இருக்காங்க. முத்தரையர் சமுதாயத்துல நிறைய பேர் இருக்காங்க. அதிமுகவோட பாரம்பரிய ஓட்டு வங்கிங்க அது. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா அது வந்து தொகுதிகளில் வலிமையை பெருக்கும். அடிப்படை கணக்கு தான் இது. இதை தவறுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு அவங்க வைக்கிற ஃபார்முலா என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சங்கடம் இருந்தால் நாங்கள் வந்து எங்களுக்கு தொகுதி கொடுங்க, நாங்க பிரிச்சு கொடுக்குறோங்கிறது. இதுல தொகுதியே கேட்கறதே இடிக்குங்க. இப்போ ஒரு கூட்டணி கட்சி நம்முடைய என்ன தொகுதி கேட்கும்? அவங்க தோக்குற தொகுதியை வாங்கிக்குவாங்களா? இல்ல. பிஜேபி இருக்கு, அவங்களுக்கு செல்வாக்கே இல்லாத பகுதிகள் இருக்கு, அங்க தொகுதி கொடுத்தா வாங்கிக்குவாங்களா? 20 தொகுதி நான் உங்களுக்கு கொடுக்குறோங்க, 50 தொகுதி கொடுக்குறோங்க. 50 தொகுதி எங்கெங்க கொடுப்போம் அப்படின்னா, செங்கல்பட்டு, விழுப்புரம், இப்படி கொடுத்து அது ஒத்துக்குவாங்களா யாரோ? எல்லாருமே அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி. எப்படி பட்டியல் எடுக்கிறாங்க? 24 தேர்தல்ல 15% வாக்குகளுக்கு மேல பிஜேபி பெற்ற தொகுதிகளை எல்லாம் ஒரு பட்டியல் பண்ணி இதை எங்களுக்கு கொடுங்கன்றாங்க. அதைத்தானே நம்மளும் எய்ம் பண்றோம். உங்களுக்கு 15%, எங்களுக்கு 20%, ஆக மொத்தம் 35%, நாங்க ஜெயிச்சிருவோம். இதான கணக்கு. அதானே சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி. அவங்களுக்கு 18, எங்களுக்கு 23, ஆக மொத்தம் 41 சொன்னாரா இல்லையா? அப்போ 18% இருந்தா உங்களுக்கே அதை கொடுத்துட்டோம்னா, நான் 23% வச்சுட்டு என்ன பண்றதுங்கிறதான கேள்வி. கலைஞர் காலத்து ஃபார்முலா என்னன்னா, 5 தொகுதி நம்ம ஜெயிக்கிறதா இருந்தா ஒரே ஒரு தொகுதி கூட்டணி கட்சி கொடுக்கலாம். இவ்வளவுதான் ஃபார்முலாவே, இவ்வளவுதான். அப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுக இல்ல, எல்லா கட்சியும் இந்த ஃபார்முலா தாங்க பின்பற்றும். இபிஎஸ் கீழே இருந்து வர்றவருங்க. அவரும் வந்து பழுத்த அரசியல்வாதி, சீனியர் பர்சன். குறைச்செல்லாம் நம்ம மதிப்பிட முடியாது. கணக்கு தெரியும், எல்லாத்துக்கும் கணக்கு தெரியும். அப்ப 234 தொகுதியில அதிகபட்சமாக ஒரு 150, 160 தொகுதியில அதிமுக நிக்கணும். நின்னாதான் அவங்களுக்கான அந்த மெஜாரிட்டி ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்கு. 110, 120 எல்லாம் நிக்க மாட்டாங்க. இதுல பாமக இருக்கு, தேமுதிக இருக்கு, பிற கட்சிகள், புதிய தமிழக மாதிரியான கட்சிகள் இருக்கு. பிஜேபி என்ன சொல்லுதுன்னா, என்டிஏல இடம்பெற்று இருக்கிற கட்சிகள், என்டிஏல யாரெல்லாம் இருந்தா போன தேர்தலில் 24 தேர்தலில் அதிமுக இல்ல, பாமக இருந்தது, புதிய தமிழகம் இருந்தது, அப்புறம் வந்து புதிய நீதி கட்சி இருந்தது, ஐஜேகே இருந்தது. இதெல்லாம் என்டிஏக்கு வந்து ஒரு 70 கொடுங்க, 60 கொடுங்க, நாங்க பிரிச்சு கொடுக்குறோம். இது வந்து அவங்க டிமாண்ட். இதுல யாருக்கு வளர்ச்சி? என்டிஏக்கு தானே வளர்ச்சி வரும். அதிமுகவுக்கு எப்படி வளர்ச்சி வரும்? எல்லா கட்சியும் அதிமுக தானங்க வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிடணும். ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டு எடப்பாடி பழனிசாமி 2 தொகுதி கொடுத்தாரு, 5 தொகுதி கொடுத்தாருன்னு ஒப்பந்தத்தை காட்டணும்ல. அப்பதானே கட்சி தொண்டை வேலை பார்ப்பான். நம்ம கட்சி இவருக்கு 2 தொகுதி கொடுத்துருக்குங்க, 5 தொகுதி கொடுத்துருக்கு, நம்ம உயிரை கொடுத்தாதான் அவங்களை ஜெயிக்க வைக்கணும். அப்படிதானே எந்த கட்சிக்காரன் அப்படித்தானங்க நினைப்பா? இல்லங்க, இது என்டிஏவும் அதிமுகவும் போட்ட ஒப்பந்தம், அவங்க என்டிஏ தனியா ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் எப்படி வேலை வைப்பாங்க? ஃபீல்ட்ல வந்து ஒரு இணக்கம் இருக்காது, வரவே வராது, இம்பாசிபிள். அப்போ
பிராக்டிக்கலா என்டிஏக்கும் இது லாஸ் தான் வரும், அதிமுகவுக்கும் லாஸ் தான் வரும். ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு கூட்டம்லாம் போட்டு பியூஷ் கோயலை பார்க்க போறதா பேச்சு அடிபடுது. அப்படி பார்த்தாலே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காது. இன்னும் சொல்லப்போனால் பியூஷ் கோயலுக்கு முன்னாடி இங்க யாருங்க இருந்தா? டெல்லியில வந்து பிஜேபியை ஜெயிக்க வைத்த ஒரு மாபெரும் தலைவர்னு அவர் பயங்கரமா பாராட்டினாங்க. அவர் என்ன பண்ணாரு? நேரா அவரே அன்புமணியை பார்த்தாரு, அவரே மற்றவங்களை எல்லாம் போய் பார்த்தாரு. அது யாருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது? இபிஎஸ்க்கு. இப்ப அவர் கதி என்ன? அவர் கதி அதோ கதி ஆயிடுச்சு. அவரை தூக்கிட்டு பியூஷ் கோயலை கொடுத்துட்டாங்க. பியூஷ் கோயல் எல்லாருக்கும் க்ளோஸ் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா அதுக்காக வந்து கட்சி நலனா யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பியூஷ் கோயல் இன்னைக்கு வராருங்க, தினமலர்ல செய்தி போடுறாங்க, வேலுமணியின் ஊழலை வந்து இடி விசாரிக்கிறது. எந்த ஊழல்? எல்இடி லைட் வாங்கின ஊழல், அதை வந்து இடி இன்றைக்கு விசாரிக்கிறதுன்னு செய்தி போடுறாங்க. தினமலர் பிஜேபி ஆதரவு பத்திரிகை எல்லாருக்கும் தெரியும். ரெண்டையும் எப்படி முடிச்சு போடுறாங்க? ஒரு த்ரெட்டு. பாருங்க, நீங்க ஒத்துக்கிடலைன்னா வருது, இடி வருது, த்ரெட்டு. ஆனா அதுக்கெல்லாம் வந்து இவங்க பயப்பட மாட்டாங்க. காரணம் என்னன்னாங்க, தேர்தல். நீங்க பயமுறுத்துறீங்க, நான் பயமுறுத்துறேன்னா நம்ம தேர்தலை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இப்போ ஊருக்குள்ளக்க பல ஜாதி இருக்கு. தேர்தல்னா உன்னைய வந்து இப்படி பண்ணிவிடுவோம் அப்படி பண்ணிவிடுவோம்னு ஒருத்தன் சொன்னா பயந்துகிட்டு தேர்தல் நிக்காம இருப்பானா? அது எப்படி சாத்தியம்? அப்படின்னு அரசியல்வாதியாவே இருக்க முடியாது. சோ டெல்லி வந்து பிஜேபியோ காங்கிரஸோ மத்தியில பவரா இருக்கும்போது இந்த மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தானே டிமாண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பொது வழியில நம்பப்படுதுங்க. அதாவது எதுல இருந்து வந்து நாங்க காங்கிரஸ் கட்சிக்கு 63 இடம் திமுக கொடுத்துச்சு. அப்ப மேல விசாரணை நடக்குது, கீழே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்குது. சோ அழுத்தம் கொடுத்துட்டாங்க. அது அப்படி இல்லை. எப்படின்னா அப்ப மத்தியில ஆட்சி, அந்த ஆட்சியில திமுக பங்கு வகிக்காம இருந்ததா? அப்போ இடி எந்த ஆட்சியின் பொறுப்பில் இருக்கிறதோ அந்த ஆட்சியில் திமுக இருந்தது இல்லப்போ. அப்ப எப்படி பொருந்தும்? அது பொது வழி அப்படியே பேச்சு அடிபட்டு போச்சு. சரி, கலைஞரே விரும்பிதான் 63 சீட்டு கொடுத்தாரு. அவங்க ஜெயிக்க மாட்டாங்கலாம் தெரியும், இருந்தாலும் கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சாரு. இப்ப அதே 63 வந்து காங்கிரஸ் வந்து திமுக கிளைம் பண்ணா திமுக கொடுக்குமா? கொடுக்காது. சிச்சுவேஷன் இல்ல, பலம் என்ன? எவ்வளவு தொகுதியில நீங்க எங்களை ஜெயிக்க வைப்பீங்க? அதான கேள்வி. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? அதேதான் பிஜேபிக்கு அதிமுக கொடுக்கும். காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் வேணா ஒரு சில பெர்சன்டேஜ்ல வேணா டிஃபரன்ஸ் இருக்கு, மத்தபடி என்ன இருக்கு அதுல? ஆனா இப்ப ஏடிஎம்கேவும் இந்த பக்கம் கொஞ்சம் வீக்கா தானே இருக்காங்க. சோ பிஜேபி டிமாண்ட் பண்றதுல சம் ரீசன் இருக்க தானே செய்யும். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஓட்டு வங்கிதாங்க எப்போதுமே. ஆட்சியை பொறுத்து கொஞ்சம் மாறும், 5% முன்ன பின்ன போகும். அது திமுக 30% இருந்தா அதிமுக 25% இருக்கும், அதிமுக 30% இருந்தா திமுக 25% இருக்கும். நீங்க வரிசையா டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சியை கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா இதுதான் நிலவரம் ரெண்டு பேருக்கும். தலைவர்களோட குளோரி, இப்ப எம்ஜிஆர், ஜெயலலிதா, அந்த குளோரியில கொஞ்சம் வேல்யூ எடிஷன் இருக்குங்க. இப்ப ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போடுறது கிராமப்புற பெண்கள் நினைப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் ஓட்டு போடுறதுன்னு இப்ப கிராமப்புற பெண்கள் நினைக்கிறாங்களா? இல்ல. அதெல்லாம் போய் மாறி போச்சுங்க. விஜய் வந்தாச்சு. விஜய் வந்த பிறகு நம்மளே கண்கூடவே இதை பார்க்கிறோம். ஒரு 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க விஜய் பக்கம், குறிப்பா பெண்கள் ஆதரவு தெரியுது. அது அதிமுக ஓட்டு வங்கியாவும் திமுக ஓட்டு வங்கியா தானே இருந்திருக்க முடியும். குறிப்பா அதிமுக ஓட்டு வங்கியா இருந்திருக்கும், ஏன்னா ஜெயலலிதா மகாலத்து ஓட்டு வங்கி. அப்போ கள நிலவரங்கிறது தேர்தலுக்கு தேர்தல் மாறுறது தான். பழைய தேர்தல் புள்ளி விவரத்தையே வச்சு இந்த தேர்தல கணக்கு போடுறவன் அரசியல்ல வந்து அடிமுட்டாள். அதை கைடன்ஸுக்கு தான் வச்சுக்கிடலாம். ஆனா அப்படியே நடக்கும்னு நினைச்சாலாம் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்போ இன்றைய தேதிக்கு அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி வேணும். இங்க லோக்கலா ஆளுங்கட்சி திமுக. 2024 பிஜேபிக்கு இம்பார்ட்டன்டான தேர்தல், எம்பி தேர்தல். அப்போ கூட்டணி விட்டாச்சு, வேண்டான்னு முடிவு பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப வேணும்னு முடிவு பண்றாரு. என்னன்னா இப்ப அவருக்கு அது முக்கியமான தேர்தல் ஆயிடுச்சு, சட்டமன்ற தேர்தல். அப்போ அதிமுக பிஜேபியை விரட்டி விட முடியாது. பிஜேபி அதிமுக விரட்டி விடுதுன்னு வைங்க, வேண்டாம் எங்களுக்கு கொடுத்தா 50 கொடுங்க, இல்லைன்னா தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம், டெபாசிட் இழப்போம்னு போயிடுவாங்களா பிஜேபி? நான் கொடுக்கலங்க, இங்க 60 கேட்குறீங்க, நான் கொடுக்கல, என்ன பண்ணுவீங்க? நீங்க தனித்து நிற்பீங்களா? என்ன ஆகும் தனித்து நின்னா? பிஜேபி தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம்னா டெபாசிட் இழப்போம் தான், சந்தேகமே பட வேண்டாம். காங்கிரஸ் ஆகுதுங்க தாவேகா மாதிரி கட்சியோட கூட்டணி போறதுக்கான ஒரு சின்ன இலை இருக்கு, போவாங்கன்னு நான் சொல்ல வரல.
அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். பிஜேபியோட கூட்டணி போறதுன்னா திருப்பி இதே கட்சி தான் வரணும். பாமக இவங்க தான் வரணும். தேமுதிக ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா தான் அவங்க கூட்டணிக்கே தயார். ராஜ்யசபா தேர்தல் ஏப்ரல் மாசம் வருது. மொத்தம் 6 சீட்டு. இப்ப இருக்கிற ஸ்ட்ரென்த் படி பார்த்தா 4 சீட்டு திமுகவுக்கு, 2 சீட்டு அதிமுகவுக்கு. ஒரு சீட்டு ஜெயிக்க 34 எம்எல்ஏ வேணுங்க. ஸோ 68 எம்எல்ஏ வேணும். அதிமுகல மொத்தம் அதிமுக கூட்டணியிலே 75 எம்எல்ஏ இருந்தாங்க. பாமக 2 பேரும் ஏற்கனவே போயாச்சு. அது டாக்டரோட இருக்காங்க. ஸோ 75ல 73 ஆகி போச்சு. ஓபிஎஸோட 4 போயிருச்சு. அப்ப 73ல 4 போனா 69 தான் இருக்கு. செங்கோட்டையும் போயாச்சு. 68 தான் இருக்கு. இப்போ 34 தேர்தல் நடக்காம இருந்தா தான் அதிமுக அந்த 2 இடம் கிடைக்கும். இப்போ ஏப்ரல் மாசத்துக்குள்ள பல நிலைமை மாறும். என் தொகுதியில் என்னால ஜெயிக்கவே முடியாதுங்க. நான் அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ. இப்படி போனா சரியா வராதுங்க. ஏன்னா பிஜேபி கூட்டணி என் தொகுதியில யாரும் விரும்பல. அப்ப நான் என்ன பண்றது? ஜெயிக்கணும். அடுத்த வாட்டி நான் சட்டமன்றம் போகணும். 5 வருஷம் எம்எல்ஏ இருந்துட்டா இன்னொரு 5 வருஷம் இருக்கணும். இல்லைங்க, விஜயோட சேர்ந்தா வந்து இளைஞர்கள் ஓட்டு இருக்கு, வேலை பார்க்க வந்து நிறைய ஆள் கிடைக்கிறாங்க, ஒரு 10-15% குறைச்சல் இல்லை அப்படின்னா அந்த ஒரு சிங்கிள் எம்எல்ஏ விஜயோட கூட்டணி சேர தயாராக இருப்பார். ஏன்னா அவர் ஜெயிச்சிட்டாருன்னு வைங்க, நாளைக்கு அதிமுகவுக்கு மெஜாரிட்டியே கிடைக்கலன்னா ஒரு எம்எல்ஏ அதிமுகவுக்கு போயிடுவாரு. அப்படிதாங்க குலச்செல்லையா போனாரு. எத்தனை பேர் இப்படி போனாங்க? எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து பாருங்க. ஏங்க நம்ம செம்மலை எம்ஜிஆரை எடுத்து சுயேட்சாருன்னாருங்க. எம்ஜிஆர் நிறுத்தினா அவர் கேண்டிடேட் கொடுக்கல. பயங்கர செல்வாக்கு தொகுதியில தனியார் நின்று ஜெயிச்சாரு. ஜெயிச்ச பிறகு அதிமுகவுக்கு திரும்பி வந்துட்டாரு. சோ அப்படி பாத்துக்கலாங்க. இப்போதைக்கு நம்ம ஜெயிக்கணுங்க. எம்எல்ஏவா ஜெயிக்காம போயிட்டோம்னா நம்மளை எவனும் மதிக்க மாட்டான். இதானே ஒரு அரசியல்வாதியோட சிந்தனையா இருக்க முடியும். அப்ப தாவேக்கோட போக தயாரா இருப்பான்ல. அப்ப இந்த 68ல ஒரு 3ஓ 4ஓ குறையுதுன்னு வைங்க, அதிமுகவுக்கு 2 இடம் கிடைக்காது அப்படின்னு திமுகவுக்கு தெரிஞ்சா அவங்க 5வது கேண்டிடேட் போட்டுருவாங்க. முன்னாடி போட்டிருக்கு. அப்படி 5வது கேண்டிடேட் போட்டு தேர்தல் நடந்திருக்கு. அப்ப செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு வரும். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டை நீங்க கால்குலேஷன் பண்ணா திமுக ஏப்ரல் மாசம் 5 எம்பி ஜெயிச்சிரும். அடுத்தாப்புல உடனே சட்டமன்ற தேர்தல் வரும். திமுக ஒரு வெற்றி முகத்தோட சட்டமன்ற தேர்தலுக்கு போயிடும். கவனிச்சு பாருங்க, படு ரிஸ்க் இருக்கு இதுல. அப்படின்னா ஏப்ரல் மாசம் நடத்தக்கூடிய தேர்தலை, சட்டமன்ற தேர்தலை பின்னாடி கொண்டு வராம முன்னாடி கொண்டு வரணும். வெஸ்ட் பெங்கால்ல ஃபர்ஸ்ட் பேஸ் தேர்தலுங்க. பிப்ரவரி மாசம் நோட்டிபிகேஷன் வந்துடும். மே மாசம் வந்து மார்ச் மாசம் ஃபர்ஸ்ட் பேஸ் தேர்தல் வெஸ்ட் பெங்கால் ஆரம்பிக்கும். 5 கட்ட தேர்தல் வெஸ்ட் பெங்கால்ல. முதல் கட்டத்தோட தமிழ்நாடு சேர்த்துட்டாங்கன்னு வைங்க, தமிழ்நாடு பாண்டிச்சேரி. அப்படின்னா ஏப்ரல் மாசம் இது நடக்காது, ராஜ்யசபா தேர்தல் நடக்காது. பிஜேபி என்ன வேணாலும் செய்யும், அது அமித்ஷா கையில தானே இருக்கு. அப்பதான் வந்து தேமுதிக மாதிரியான அந்த ராஜ்யசபா கனவு இருக்கிற கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இது எல்லாமே இப்படி சுத்தி வருதுங்க. மாபெரும் கால்குலேஷன்ஸ் ஓடுது. பியூஷ் கோயல் வந்து சொன்ன உடனே தூக்கி எல்லாரும் கொடுத்துடலாம் மாட்டாங்க. பியூஷ் கோயல் நாங்க அமித்ஷா சொன்னதாமே நடக்காது. ஏன்னா எனக்கு என் கட்சி முக்கியம். கட்சி வந்து வேஷ்டி மாதிரி, அதை இழக்க முடியாது. இதெல்லாம் மத்ததெல்லாம் பதவி, மத்த எல்லாமே வந்து துண்டு மாதிரி தாங்க கல்விக்கலாம். அண்ணா சொன்னது இன்னைக்கும் பொருத்தம் அது. சார், ஆனா பிஜேபி வந்து இன்னமுமே வந்து ஓபிஎஸ் அண்ட் டிடிவி கார்டை ஓபன்லயே வச்சிருக்காங்களா? அதை வச்சு அதான் விளையாண்டுட்டு இருக்காங்களா? இல்ல, ஓபன்ல வச்சிருக்காங்கன்னா அவங்க என்டிஏல இருந்தாங்க 2 பேரும். இப்ப சமீப காலம் வரைக்கும் இருந்தாங்க. அதிமுக ஒன்றாக இருந்தால் அது நல்லதுன்னு பிஜேபி நினைக்குது. அது தவறு இல்லைங்க, அது ஓகே தான். அந்த ஃபார்முலா சரிதான். எடப்பாடி பழனிசாமி அது 2026க்கு பிறகுதாங்க அந்த ரூட்டுக்குள்ளேயே வருவாரு. இப்போதைக்கு அவர் வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் என் கருத்து. தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.